अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्री शङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आचार्यपादैः कृत शिवनामावली अष्टकम् अनुसृत्य द्रविड भाषायां किञ्चिदुच्यते। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் அநேக கிரந்தங்கள் நமக்கு அருளியிருக்கார். பிரஸ்தானத்திரயம் அருளினார். அதுல உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினார். அப்புறம் பகவத்கீதாக்கு பாஷ்யம் எழுதினார். அதுக்கு பிறகு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். இதை பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னாக்க வேதாந்தமாக வேதமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார். புராணத்துல வரக்கூடியதாக இருக்கக்கூடியத வியாசரால அருளப்பட்ட மகாபாரதத்துல வரக்கூடிய கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். அதுக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. ஸ்மிருதி மார்க்கம், ஸ்மிருதியின் மூலமாக மோட்ச மார்க்கம். அதற்கு பிறகு நியாய பிரஸ்தானம் அப்படின்னாரு. நியாய பிரஸ்தானம்னா அது ரைட்டா இது ரைட்டா, அவன் சொல்றது எப்படி இவன் சொல்றது எப்படி அப்படின்றதுக்கெல்லாம் பதிலாக சாஸ்திரம்னு அதுக்குதான் பேரு. சூத்திர பாஷ்யத்தை அருளினார். இப்படி உபனிஷத் பாஷ்யம் ஸ்மிருதி பிரஸ்தானம், கீதா பாஷ்யம் ஸ்மிருதி பிரஸ்தானம், அப்புறம் பிரம்மசூத்திர பாஷ்யம் நியாய பிரஸ்தானம். இதை தவிர இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கு, இது எல்லாராலையும் போக முடியாது, அதுக்கு கொஞ்சம் மைண்டை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகையினால அவர் என்ன பண்ணார், சில பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதினார். இந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் விவேக சூடாமணி, தத்துவபோதம், அபரோக்ஷானுபூதி போன்ற வாக்கிய விருத்தி போன்ற நிறைய கிரந்தங்கள் எழுதினார். அதெல்லாம் எதுக்காக எழுதினார் அப்படின்னாக்க, இந்த பாஷ்யத்துக்குள்ள போகுவதற்கு தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேதாந்திக் ஜார்கன்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். அதை அப்படியே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைய எப்படி அப்பாவானவர் ஆசையோட அம்மா கையை பிடிச்சு ஐஷன் போவாளோ அதே மாதிரி ஐஷன் போறதுக்காக பிரஸ்தானத்திரயம் எழுதினார். சரி சார், இதுவும் ஓரளவுக்கு தெரிந்தவர்களால தான் படிக்க முடியும். எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு இல்லையா? ஆனா கரெக்ட், பெரிய படிக்க வேண்டியது பிரஸ்தானத்திரயம் தான். ஆனா கூட இந்த பிரகரண கிரந்தங்களையும் பாதிச்சுக்கிறோம். அதுவே கஷ்டமா இருக்க. அப்ப என்ன பண்றது, பாமர ஜனங்களா இருக்கோமே, எங்களுக்கு அதெல்லாம் தெரியுசா, ரிலீஜியஸா நாங்கெல்லாம் வயசான காலத்துலதான் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் இருக்குன்றதே தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கோலப்படாதீங்க. அநேக விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதினார். அதனால சிவன் மேலேயும் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், சிவன் மேல அநேகமான சிவானந்த லகரி, அம்பாள் மேல சௌந்தர்ய லகரி, இப்படி நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதினார் பக்தியின் பொருட்டு. ஏன்னா பக்தி பண்ண 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 பண்ணதான் இவனுக்கு அந்த கரணம் சுத்தி ஆகும். அந்த கரணம் சுத்தி ஆச்சுன்னாதான் ஒரு ஔத்சுக்கியம் இந்த சாஸ்திரத்துக்குள்ள வரணும்ன்ற எண்ணமே ஏற்படும். அந்த ஒரு உற்சாகம் ஏற்பட வேண்டுமே ஆனால் அப்பொழுதுதான் அவன் பிரகரண கிரந்தத்தை உள்ள நான் அந்த விவேக சூடாமணி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையானது அவனுக்கு வரும்.
இப்படி விவேக சூடாமணி, வாக்கிய விருத்தி போன்ற கிரந்தங்களை படிக்கிறதுனால இப்ப என்னாச்சு, ஆஹா சாஸ்திரத்துக்குள்ள நம்ம பிரவேசம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையை அது தூண்டுகிறது. அதற்கு பிறகு அவன் பிரஸ்தான திரயத்தை வாசிப்பான. அதுக்கப்புறம் அவன் அந்த அத்வைத ஞானத்தை அடையக்கூடியதாக ஆகிறது அப்படின்னு. இதுதான் ஸ்கீம். இதுதான் அத்வைத சம்பிரதாயத்துல நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக கிரந்தங்கள் அவர் பாமரர்களுக்காகவும் இருக்கிறார். அதுல ரொம்ப ஒரு கிரந்தமானது, அநேக கிரந்தங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அர்த்தநாரீஸ்வர ஸ்தவத்தை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுப்பிரமணிய புஜங்கம் எல்லாம் பார்த்திருக்கோம். கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற கிரந்தங்கள்லாம் பார்த்தோம். இப்போ சிவநாமாவளி அஷ்டகம் அப்படின்ற கிரந்தத்தை பக்திக்காக, சிவன் மேல இருக்கக்கூடிய பக்திக்காக எழுதினார். இந்த சிவபக்தி வரத்துக்காக எழுதக்கூடிய இந்த கிரந்தத்தை நாம் பார்க்க போற கிரந்தத்துக்கு பேரு சிவ நாம ஆவலி அஷ்டகம். சிவனுடைய நாமன், சாட்சாத் பரமேஸ்வரனாக கைலாசவாசியாக இருக்கக்கூடிய, சர்வமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய நாமங்களை சொல்வதிலேயே ஒரு சந்தோஷமானது, மனசுக்கு நிம்மதியானது. நிறைய பாபங்கள் அதனாலேயே நசித்து போகிறது இல்லையா? அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஸ்பிரிச்சுவலான ஒரு எண்ணமானது ஏற்படுகிறது அந்த நாமத்தை சொல்வதனாலேயே. அதனாலதான் நாம சங்கீர்த்தனமானது ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. பகவானை நாமாவை சொன்னா அவனுடைய பாபங்களானது சொல்ல 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 அது அழிந்து கொண்டே இருக்குது இல்லையா? அது மாத்திரம் இல்ல, நாம சங்கீர்த்தனாத்து இஷ்டான் காமான் ததாம்யகம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம பாராயண பிரீதா அப்படின்னு சகசநாமத்துல ஒரு நாமாவே இருக்கு. என்னுடைய நாமாக்களை சொல்லணும். அந்த நாமாக்களை நீங்கள் சொல்றதுக்காகத்தான் நான் 16 ஸ்வரங்கள் வவல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வேதத்துல இருந்து சம்ஸ்கிருத லாங்குவேஜாக 35 வியஞ்சனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சனன்ஸ். இதன் மூலமாக இப்படியெல்லாம் சேர்த்து சேர்த்து அதனுடைய காம்பினேஷன்ல நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நாமாக்கள், சிவநாமாக்களானது உங்களுடைய பீஜங்கள், ஒவ்வொன்றும் மந்திர பீஜங்களாக இருக்கக்கூடியது. அதை சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளேயே, நாடி நரம்புகளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களிடம் ஒரு பக்தி என்பது பெருகுகிறது அப்படின்றது சித்தாந்தம். இப்படி அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லுவதனாலேயே நமக்கு அநேக விதமான க்ஷேமங்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்துக்குள்ள பிரவேசத்தின் மூலமாக முக்தி அப்படின்றதையும் நாம எட்டக்கூடியதாக ஆச்சாரியால் அருளியிருக்கார். இப்படிப்பட்ட நாமங்களுடைய ஆவலி அப்படின்னா என்ன அர்த்தம்? தீப ஆவலி, தீபங்களுடைய வரிசை. சிவனுக்கு நம்ம என்னதான் பரா பூஜை அபரா பூஜை அப்படின்னு 2 இருக்கு. சாதாரணமாக நாம பண்ண புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த பால் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி அந்த புஷ்பத்தை போகக்கூடியது, அது ஒரு பூஜை. அது காய்கமான ஒரு பூஜை, உடம்புனால நம்ம பண்ணக்கூடிய பூஜை. அதை விட வசதியான ஒரு பூஜை இருக்கு. அது என்ன அப்படின்னா வாக்குனால பண்ணக்கூடிய பூஜை, வாச்சா பண்ணக்கூடிய பூஜை. அந்த வாச்சா பண்ணக்கூடிய பூஜையானது பகவன் நாம உச்சாரணம் தான் அந்த வாக்குனால வரக்கூடியது. அந்த வாக்கானது அக்னிர்மே வாச்சிஸ்ருதா வாக் ஹிருதயே அப்படின்னு அந்த தேவதைகள் எல்லாம் நம்மளுடைய நாக்குல உட்கார்ந்து இருக்கலாம். அந்த சிவநாமத்தை சொல்லும் பொழுது தேவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு உண்டான அந்த ஐஸ்வர்யங்களை இஷ்டான் காமான் ததாம் யகம் அப்படின்னு, உங்களுக்கு வேண்டிய காமங்களை எல்லாம் தருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி அந்த வாக்குனால சொல்லக்கூடியது வரிசையாக அந்த சிவநாமத்தை நம்ம வரிசையாக, தீபம் வரிசையாக இருந்தா தீப ஆவலி, தீபாவளின்னு சொல்றோம். நாமங்களுடைய ஆவலி வரிசையை நாமாவளி அப்படின்னு சொல்றோம். இப்படி சிவன் பேர்ல இருக்கக்கூடிய நாமங்களை ஒரு ஆவலியாக, வரிசையாக, ஒரு மாலையாக தொடுத்து அந்த சிவன் கையில நம்ம கருத்துல நம்ம போடுறோம். இப்படி சமர்ப்பணம் பண்ணக்கூடியதாக அவர் இந்த நாமாக்களை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கார் ஆச்சாரியார். இப்படி 8 ஸ்லோகங்கள் இல்லையா? அஷ்டகம்னு பேரு. அஷ்டகம்னாக்க 8 ஸ்லோகங்களை உடைத்து அப்படின்னு அர்த்தம்.
9வது பலஸ்ருதியும் சேர்த்து 9 ஸ்லோகங்களால இது தொடுக்கப்பட்டதான ஒரு மாலை. சிவனுக்கு நாம மனசு உருகி வாய் விட்டு கூறி அப்படியே அவருக்கு சாத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி சிவனுடைய நாவாக்களை கொண்டே இந்த ஸ்தோத்திரம் முழுவதையும் அப்படி அமைச்சிருக்காரு. இன்னொன்னு ஒண்ணு பண்ணியிருக்கார், எல்லாத்தையும் அந்த நாமாக்களை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, நம்ம கேசவாய ஸ்வாஹா, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ அப்படின்னு 4வது பக்தியில சொல்லுவோம். சாதாரணமாக சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுவோம். 4ஆம் வேற்றுமை தொகையில நம்ம நமஸ்காரம் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை எப்படி எழுதியிருக்காரு? இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சம்போத பிரதமா எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன, நேரம் நாமளே பேசலாம், அந்த பகவானை கூப்பிடுறோம் நம்ம வாயை திறந்து. இப்ப நம்ம கேட்டோம்னாக்க நம்மள அறியாமையே நாம அந்த சிவனை எங்கும் இருக்கக்கூடிய சிவன் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய அந்த சிவனை இப்ப நம்ம கூப்பிடுறோம். கூப்பிட்ட உடனே அவர் வருகிறார் அப்படின்ற அர்த்தத்துல சம்போதனமாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இல்லையா? இப்படி இந்த வசந்த ருத்துல நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். இந்த வசந்த ருத்து காலத்துல இந்த மலர்கள்லாம் எப்படி நறுமண மலர்கள்லாம் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பகவானுக்கு சாத்துறோமோ, அதே மாதிரி இந்த நாமாக்களை எல்லாம் நம்ம தொடுத்து அவருக்கு இப்ப மாலையாக அனுபவித்து மகிழ போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த சிவநாமாவளி அஷ்டகம் அப்படின்னு எழுதிருக்கு. இப்ப ஆரம்பிப்போம். முதல் ஸ்லோகம். ஹே சந்திர சூடா மதனாந்தக சூலபானே ஆனோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ பூதேஷ பீதர்பயசூதனம் வாமநாதம் சம்சார துக்க கஹனான் ஜெகதீஷ ரக்ஷ. ஹே அப்படின்னு சம்போதனத்துல ஹே ராமா அப்படின்னு கூப்பிடாம ஹே சிவா, ஹே பரமேஸ்வரா அப்படின்னு கேட்ட ஹே அம்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஹே சந்திரசூட அப்படின்னு முதல் நாமா. சந்திரசூடன் அப்படின்னு பகவானை விழிக்கிறோம் நம்ம. சந்திரன் அப்படின்னா சந்திரன் ஆனவர் என்ன பண்றார்? தாபத்தை தீர்க்கக்கூடியவர், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர். மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள் தாபங்கள்லாம் 1000 தாபங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாக அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்றது. மனுஷனுக்கு இந்த இக்னரன்ஸ் இருக்கு, இந்த ஈகோ இருக்கு, ஆசை இருக்கு, பகவானுடைய கிரியேஷன்ல போய் வெறுப்பு இருக்கு. ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? வெறுக்க முடியுமா? ஒரு அபினிவேஷம், ஒரு பயம் இருக்கு இல்லையா? என்ன ஆகுமோ நாளைக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம். எதுக்கு பயம்னு தெரியல இல்லையா? ஆனா பயம் இருக்கே சார், உங்களுக்கு வந்தா தெரியும் சார். பயம் வந்தவனை போய் நீங்க அட்வைஸ் பண்ணனா அவன் கோச்சிக்கிறான். என்ன பயத்தை படம், உனக்கு வந்தா தெரியும் பய இன்னொருத்தருக்கு சொல்றான். இல்ல, இதுதான் அபினிவேஷம். இப்படி இருக்கக்கூடியதாக கிளேசங்கள் 1000 இருக்கு. இந்த கிளேசங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி குளிர்ச்சியாக மனசை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார்? அந்த சந்திரனை தூக்கி தலையில வைத்துக் கொண்டார். அம்பாள் சிவனை நோக்கி பூஜை பண்ணும் பொழுது குளிர்ச்சியை தருவதற்காக வந்த அந்த சந்திரனை அவனுடைய பக்திக்கு உருகி தலையில தூக்கி விட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இப்படி அந்த சந்திரனை சூடி கொண்டார். இன்னொரு கதை இருக்கு. தக்ஷனுடைய பொண்ணுகள் 27 பேருக்கு ஆத்துக்காரராக சந்திரன் இருந்தார். அந்த சந்திரனானவன் என்ன பண்ணாரு? 27 பெண்டாட்டி இருந்தாலும் அந்த ரோஹிணி கிட்ட மாத்திரம் அவர் அதிகமாக ஆசையை காட்டினதுனால அவர் மேல கோவப்பட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைவேன்னு தட்சனால சபிக்கப்பட்டார் மாமனாரால. அதற்கு பிறகு அவன் சிவனை போய் தழையம் எழுதி சிவன் என்ன பண்ணார, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ திரும்பவும் நீ வளர்ற மாதிரி ஏற்பாடு பண்ற அப்படின்னு பிரதம, தித்திய, திருத்திய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு நீ வளர்வாய் அப்படின்னு தன் தலையில தூக்கி வச்சுட்டாராம். ஹே சந்திரசூட மதனாந்தக. அந்தகன் அப்படின்னாக்க பிடிக்கிறவர் அப்படின்னு. அந்த கண்ணன்னா ஒன் ஹூ பினிஷஸ் அப்படின்ற அர்த்தம். யாரு பினிஷஸ் அப்படின்னாக்க எதை அவர் பினிஷ் பண்ணார் பகவான்? மதனனை. மதனன்னா யாரு? மன்மதர். அரணேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஊஷதி அப்படின்னு ஒரு நாமா இல்லையா? ஹரநேத்திரத்தினுடைய அக்னியினால தக்தமாகி விட்டார், நன்கு எரிக்கப்பட்டார் மதன். எதுக்காக மதனன் அப்படி கொண்டார்? அவர் சிவபெருமான் நிஷ்டையில இருக்கும் பொழுது அவருக்கு ஆசையை தூண்டணும், எப்படியாவது பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்
அப்படின்றதுக்காக சப்த ரிஷிகள்லாம் அவரை ஏவினார்கள். அவர் பாவம் சிவனை அவருடைய மனசுல காமத்தை உருவாக்கி அவரை பார்வதியின் பால் நாட வைக்க வேண்டும் போனார். ஆனா அவர் நிஷ்டையில இருந்து போனோன்னு யாரு என்னுடைய நிஷ்டையை கலக்கிறதுன்னு அப்படி கண்ணை திறந்தார், எரிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபு போய் அம்பாள் கையில போய் சரணடைந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, சிவனுக்கு நல்லது பண்ண போக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் திருப்பி அவருக்கு சஞ்சீவனம் பண்ணார். அரணேத்ராக்னி சந்தக்த காமனை சஞ்சீவனம் பண்ண ஔஷதி, மருந்தாக இருந்தால் அம்பாள் அப்படின்னு ஒரு நாம இருக்கு. இப்படி மதனாந்தகர் அப்படின்னாக்க சிவனே சந்திரசூடா மதனாந்தகா சூலபானே அப்படின்னாரு. சூலபாணி அப்படின்னாக்க சூலம், திரிசூலம், 3 கூறாக இருக்கக்கூடிய திரிசூலத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். காமக்ரோத லோபாதிகளை போக்கக்கூடியவராக பகைவர்களை அழிப்பதற்காக வந்தவர் இல்லையா. சூலபாணியை அந்த சூலத்தை வைத்துக் கொண்டு தாரகாசுரன், மிதுன்மாலி போன்றவர், கமலாட்சன் போன்ற 3 அரக்கர்களையும் கொள்வதற்காக வைத்த திரிசூலத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் திரிசூலபாணி. அப்படிப்பட்ட அவரை விழிக்கிறது திரிசூலபானே, ஹே திரிசூலபானே அப்படின்னார். அப்புறம் ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ. ஸ்தானஹா அப்படின்னாக்க அர்த்தம் அசையாமல் ஒரு இடத்துல ஸ்திரமாக, அப்படின்னாக்க இருப்பது, ஸ்தாபிதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸ்தாபித்தார் அப்படின்னாக்க ஸ்திரமாக இருக்கும்படி செய்கிறது. ஸ்தானு அப்படின்னாக்கா அசைவில்லாம இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்தானோ, ஹே ஸ்தானோன்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படி ஸ்தானஹா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னா அசைவில்லாமல் இருக்கிறார். அவர் உலகங்கள்ல எல்லாம் மாறிக்கொண்டிருந்தாலும் அவர் மாத்திரம் இந்த உலகம் பிறக்கும், இருக்கும், அழியும், திருப்பி வரும், திருப்பி இருக்கும், திருப்பி அழியும். ஆனால் அவருக்கு எந்த சேஞ்ச் வராது. அவர் அசையாம அப்படியே ஸ்தானுவாக இருப்பார். அவர் கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியவர். ஸ்தானு மால் அயன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஸ்தானுன்னா சிவபெருமான், மால்னா திருமால், அயன் அப்படின்னாக்க பிரம்மா. இந்த 3 பேரும் சேர்ந்த கோவில் தான் நமக்கு சுசீந்திரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு பேரு ஸ்தானு அப்படின்னு பேரு இல்லையா. ஸ்தானுன்னு பேர் வச்சுக்கிறவா பாத்துருக்கான். சிவனுடைய பேர் ரொம்ப வசதியான ஒரு பேர் இது. ஸ்தானோ கிரீஷ இல்ல, கைலாச மாலையிலே ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இன்னைக்கும் உட்கார்ந்து அருள்பாலி கொண்டு இருக்கக்கூடியவர். அவருடைய ஸ்தானம் கைலாசவாசி அப்படின்னு பேரு. அந்த கைலாசத்துல கிரினா மலைன்னு பேரு. மலைன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, கைலாசமலை. அந்த கைலாச மலையில இருக்கக்கூடிய ஈஸ்வரனே, ஏ கிரீஷா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் கிரிஜேஷா, கிரிக்கு பிறந்தது கிரிஜா இல்லையா. கிரிக்கு பிறந்தவள், கிரிக்கு பிறந்தவள் ஹிமவானுடைய புத்திரி. பர்வத ராஜகுமாரனுடைய புத்திரி பார்வதி அப்படின்னு பேரு. முட்டையில இருந்து வந்ததுக்கு அண்டஜம்னு சொல்றோம். தண்ணியில இருந்து வந்ததுக்கு அம்புஜம், அம்புனாக தண்ணி, அம்புஜம்னு சொல்றோம். அதே மாதிரி கிரியில இருந்து வந்ததுனால அவளுக்கு கிரிஜா அப்படின்னு அம்பாள். அந்த கிரிஜாவுக்கு ஆத்துக்காரர் ஈசன், கண்ட்ரோலராக இருக்கிறவர். கிரிஜேஷா, ஹே கிரிஜேஷா அப்படின்னா பார்வதியினுடைய மலையரசனாக இருக்கக்கூடிய பார்வதியினுடைய நாயகனே அப்படின்னு அர்த்தம். கிரிஜேஷா மகேஷா, மகேஸ்வரனே இல்லையா. மகா ஈஸ்வரன், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, தேவர்கள் எல்லாம் அனுதினமும் போற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர். எல்லா தேவர்களும் பூஜை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் 8:30 மணி ஆச்சுன்னாக்க அந்த அர்த்தஜாம பூஜை வந்துருச்சுனாக்க எல்லாரும் சிவனுக்குள்ள அடங்கிடுவாங்க. காத்தால ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தினமும் இது இந்த தைனந்திக பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இப்படி சிவபெருமான் தான் இந்த உலகத்தையே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகேஸ்வரனாக இருக்கக்கூடியவர். மகேஷ சம்போ அப்படின்னாரு. சம்போ எனக்கூடியது அருமையான ஒரு வார்த்தை இல்லையா. ஷம் ததாதி இதி சம்பு இல்லையா. யாரவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஷம் கரோதி, நமக்கு நல்லதை செய்பவர் சங்கரஹா. சுபத்தை கொடுக்கக்கூடியவர், சுகத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு, அவர் சம்பு அப்படின்னு. ஷம் அப்படின்னாக்கா மங்களம் அப்படின்னு அர்த்தம். இப்படி மங்களத்தை
கொடுப்பவராக இருக்கக்கூடியவருக்கு சம்புன்னு பேரு. ஹே சம்போ, ஹே சந்திர சூட மதனாந்த கசூல பானே ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ. இப்படி பார்த்தோம். அடுத்தது பூதேஷ பீத பயசூதன மாம் அநாதம். பூதேஷா இன்னொரு ஒரு கேள்வி கூப்பிடுறாரு. பூதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், சிவகணங்கள் பிரமத கணங்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அங்க கைலாசத்துல அநேக கிங்கரர்கள் அவரை சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அந்த கணானாம் கணபதிக்கும் ஹவாமஹே அப்படின்னு அந்த கணங்கள்ல இருக்காரு. அந்த கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், பூத கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே பூதேஷா, நீங்கள் யார்? பீத பய சூதன, எல்லாருடைய பயமுற்றவர்களுடைய பயத்தை, பீதஹா பயமுற்றவர்கள், அவர்களுடைய பயத்தை, அச்சத்தை, சூதனஹா அடியோடு அழிக்கக்கூடியவர். மனுஷனுக்கு எத்தனை விதமான பயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் சில பேருக்கு ஞானிகள்லாம் வேதாந்தம் படிக்கிறாங்க, ஐயோ திரும்பி பிறந்துருவோமோன்னு பயம். அடுத்த ஜென்ம, யாருதான் பயத்துல இருந்து தப்பிக்கிறான்? எல்லாருக்கும் ஜென்ம பயம் இருக்கு. சரி, உயிரோட இருக்கிறவன் இருக்கானே, அவனாவது நிம்மதியா இருக்கிற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா இருக்கானா? ஐயோ ஜரா பயம். வயசாகி போச்சுன்னா விசா கிடைக்காது, வயசாகி போச்சுன்னா போக முடியாது, 70 வயசு ஆயிடுச்சுன்னாக்கா உங்களுக்கு கிடையாது. இந்த ஜரான்னு ஒரு பயம் இல்லையா? அந்த வயசான லுக்கு போயிடுமேன்னு நடிகைகளுக்கு கவலை இல்லையா? எல்லாருக்கும் இந்த ஜரா பயம். வயசாச்சுன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, ஆபீஸ்ல போன்னு தள்ளி விடுவான் இல்லையா, ரிட்டையர் ஆயிட்டு. அதனால எல்லாருக்கும் இந்த ஜரா பயம். இதுக்குள்ள நான் முடிச்சுக்கணும், என் பையனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும், சர்வீஸ்ல இருக்கும் பொழுது என்னமோ பயம் இல்ல, இவன் தானே பகவான் பார்த்து நம்பிக்கை இல்லை, அது விடுங்க இல்லையா? இப்படி ஜரா பயம். அதுக்கப்புறம் மரண பயம் கேட்கவே வேணாம். ஒண்ணு இல்லைன்னா கூட இவாளே அசியூம் பண்றதுனாலதான் இந்த மரண பயமே வருகிறது. ஒன்னும் ஒரு கேன்சராலையும் டிபியாலையும் யாரும் சாகிறது இல்லை. அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோன்ற அந்த மனசுல இருக்கக்கூடிய கிளேசம் இருக்கு தெரியுமா, அதுலதான் எல்லாருக்கும் பிரச்சனையே வருகிறது. இப்படி மரண பயம் இல்லையா? வியாதி பயம் இல்லையா? ஐயோ அதை சாப்பிட்டா அது வந்துடுவேன், இதை சாப்பிட்டா இது ஏன் வருது, அவருக்கு வந்ததுன்னா அவருக்கு வந்தது, அவருடைய பிராரப்தம் அப்படி, நமக்கு வரணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனப்பான்மையில அதெல்லாம் வேண்டாம் சார், இவன் அட்வைஸ் வேற பண்றான் அவருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா வியாதி வரும் அப்படின்னு. சரி, வியாதி அது இந்த கொரோனால நம்ம எல்லா கலாட்டாவும் பார்த்துருக்கோமே, நல்லா சொல்லி அதுல வருது, இதுல வந்து கையலம்பு காலம்பு இல்லாத பயங்கள்லாம் நீங்க கேட்காமயே இருக்க முடியாது. கேட்க சொல்லும் போதே தெரியுது எல்லாம் தப்புதான்னு, ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோமே. ஏன்? வியாதி பயம் இல்லையா? இந்த வியாதி பயம், தன பயம் கேட்கவே வேண்டாம். எத்தனை பயம் பாருங்க எல்லாருக்கும். பைசா இல்லையா காணாம போச்சுன்னா என்ன பண்றது, இல்லாம போச்சுன்னா என்ன நடு ரோட்ல பரமேஸ்வரன் விட்டுருவான். நம்பிக்கை வேண்டாமா? பரமேஸ்வரன் எப்படி உங்களை விடுவானா? அனாதிய விட மாட்டான். ஆனா இவாளுக்கு என்ன நம்பிக்கை, என் கையில காசுன்னு ஒண்ணு நான் டெபாசிட் பண்ணி வச்சாதான் அது காப்பாற்றும் அப்படின்ற ஒரு பயத்துலதான் இவன் போடுறான் இந்த டெபாசிட்ட. இது ஒரு பயம் இல்லையா? இது வந்து தன பயம். அந்த பயமானது போட்டிருக்கோமே, அது ஏதாவது திவால் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகாது, அது ஒரு பயம் இல்லையா? அது ஒரு பயம், தன பயம். அப்புறம் பந்து பயம் இல்லையா? சில பேர்கிட்ட இல்லையா பந்துக்கள் எல்லாம் தெரிஞ்சதுன்னாக்க என்ன நினைப்பாங்க என்னை பத்தி இல்லையா? எப்படி இருந்த குடும்பம், எங்க அப்பா எல்லாம் எப்படி இருந்தார், என்னை பார்த்தானே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி அப்படின்னு அந்த பந்துக்கள் இடத்துல ஒரு பயம். சோர பயம், இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கு சாஸ்திரங்கள்ல இல்லையா? சோர பயம், திருட வந்துருவானோ, எடுத்துன்னு போயிடுவானோ அப்படின்னு பக்கத்திலேயே வச்சுட்டு படுக்கலாமா? டெய்லி அந்த பணத்தெல்லாம் அப்படி தலகாணி கீழே வச்சிருந்தா எங்க வச்சாலும் சேஃப்டி கிடையாது சார் இந்த ஊர்ல, எப்படி வேணாலும் வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்படி அவர்களுக்கு சோர பயம் இருக்கு. ராஜாவா இருந்தா அவராவது நிம்மதியா இருக்காரு, சத்ரு பயம், எப்ப பார்த்தாலும் பகைவன் வருவானோ அப்படின்ற பயம். இப்படி பயந்தவர்களுடைய பயத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடியவர் நீர்தானே ஐயா பரமேஸ்வரா அப்படின்னு பீத பயசூதனம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, மாம் அநாதம், என்னை காப்பாளனற்ற என்னை. யார் சார்? எனக்கு நாதனே இல்லை. என்ன எல்லாரும் நல்லா பேசுறாங்களே தவிர யாரு சார் செய்வாங்க? எல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குன்னு வாங்க, கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க.
அவ்வளவுதானே செய்ய முடியும். பர்மனண்டா வச்சு நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு இல்லையா? இதெல்லாம் நடக்காத காரியம். ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய நான் இத்தனை துக்கத்துக்கோட நடுவுல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநாதனான என்னை மாம் அநாதம் என்னை காப்பாளையரே இல்லாதவனாக இருக்கக்கூடிய என்னை சம்சார துக்க ககனாது சம்சாரம் அப்படின்ற வாழ்க்கை இருக்க எதை எடுத்தாலும் பிரச்சனை சார். இல்ல வாழ்ந்தாலும் திட்டுறது, வாழனாலும் திட்டுறது. இந்த உலகத்துல எத்தனை துக்கம் இல்லையா? இதுதான் சம்சாரம் அப்படின்னு பேரு. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு சார் சம்சாரம். காத்தால தூங்கி எழுந்தா ஆபீஸ் ப்ராப்ளம், வீட்டு ப்ராப்ளம், பால்கார்டு ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், டெலிஃபோன் பில்லு ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆபீஸுக்கு போனா அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், லாஸ்ட் டேட் நீ கோட்டை விட்டான்னு கேட்கறான் இல்லையா? அவன் இன்ஜினியரா இருந்தான்னா இது நாளைக்குள்ள இது சப்ளை பண்ணி ஆகணும், நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்லாக்கா இருக்கீங்க. என்ன பாருங்க, சம்சாரத்துல மாட்டிட்டு அந்த துக்கத்துல சதா சர்வகாலம் காத்தால எழுந்தா வீட்டுல துக்கம், ஆபீஸுக்கு போனா அந்த பஸ்ல இடம் பிடிக்கிறது துக்கம். சரி கார் இருக்கு நிம்மதியா போலான்னாக்கா டிராபிக் ப்ராப்ளம், 3 மணி நேரம் ஆகுது ஆபீஸ் போறதுக்கு. துக்கம் 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 தான் இல்லையா? சம்சார துக்கம் இது எப்படி இருக்குன்னா ககனம், ஒரு காடு. இதுலதான் நம்ம எல்லாம் மாட்டின்னு இருக்கோம். இதுல இருந்து காப்பாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் தான். அதனால ரக்ஷ சம்சார துக்க ககனாத் ரக்ஷ அப்படின்னா ஈஷா, ஈஸ்வரனே நீதாம்பா என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு முழுங்கி என்ன காட்டுல நடுவு காடுல எல்லா துக்கங்களும் கட்டு போட்டு மாட்டின்னு இருக்க. இந்த ஈஸ்வரன் தான் எனக்கு அந்த வழி சொல்லணும் இல்லையா? என்னுடைய கட்டை பிரிச்சு விட்டு அப்பா நேர போப்பா, எனக்கு திக்கு தெரியாத காட்டுல என்னை கொண்டு என்னுடைய நகையெல்லாம் திருடி என்னை கட்டி நடு காடுல போட்டுட்டு போயிட்டாங்க ஹெலிகாப்டர்ல. யாரும் இல்ல. அந்த சமயத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லி சிவனே சிவனே சம்பு அப்படின்னு, ஹே சந்திரசூடா, ஏ மதனாந்தகா, ஏ சூலபானே, ஏ ஸ்தானோ, ஏ கிரீஷா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு வழிபோக்கன் ஹெல்ப் பண்ணி தண்ணி குடி, யாருப்பா என்ன இந்த மாதிரி போட்டு போறேன் சார், இதை நான் இங்க இருந்து எப்படி சார் போறது அப்படின்னா, நான் இந்த கந்தர்வ தேசத்துக்கு சேர்ந்தவன் சார், நேரா போ அப்படின்னு அவன் வழி காமிச்சான். இப்போ அவன் சொன்னதை நீங்க கேட்டுதான் போய் ஆகணும். நேரம் போனாலும் நேரம் போனோம். நீங்க சைட்ல போனா உங்க ஊர் வரவே வராது இல்லையா? காட்டுல இருக்கீங்க, திக்கே தெரியல, திக்கு தெரியாத காட்டுல நீங்க கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா? யாரோ ஒரு பகவான் தீரன், ஒரு ஈஸ்வரன் உங்களுக்கு வழி காட்டுறான், இப்படி போப்பா நடக்கும் அப்படின்னு. அத மாதிரி இந்த சம்சார காட்டிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய ஈஸ்வரன் நீதான். ஏ சந்திரசூட மதனாந்த கசூலபானே ஸ்தானோ கிரீஷ கிரிஜேஷ மகேஷ சம்போ பூதேஷ பீத பயசூதன மாமநாதம் சம்சார துக்க ககனாத் ஜெகதீஷ ரக்ஷ. அடுத்த ஸ்லோகம். ஹே பார்வதி ஹிருதய வல்லப சந்திரமௌலே பூதாதிப பிரமதநாத கிரீஷ சாப ஹே வாமதேவ பவருத்ர பினாகபானே சம்சார துக்க ககனாத் ஜெகதீஷ ரக்ஷ. ஏ பார்வதி ஹிருதய வல்லபா, பார்வதியினுடைய ஹிருதயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய ஆத்துக்காரர் வல்லவர் யாரு? எங்க பரமேஸ்வரன் அப்படின்னு தான் இல்லையா? பார்வதி பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மலைமகனுடைய மனசுக்கு உகந்த மணாளன். ஏ பார்வதி ஹிருதய வல்லப சந்திரமௌலே, ஏ சிவனே அப்படின்னா சந்திரமௌலே அப்படின்னு சொல்றாரு. சந்திரமௌலின்னு பேர் வச்சுக்கிறாள் இல்லையா? அவருடைய தலையில மதியை தலையில் அணிந்தவன், அந்த சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார் இல்லையா? கிளேசங்கள், பக்தர்களுடைய கிளேசங்கள் நீக்க வேண்டும், மனக்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த சந்திரனதி தலையில வச்சுட்டு குளிர்ச்சியாக சம்சார தாபத்துல இருக்கானே எல்லாரும் என்ன நினைக்கும் போதுதானே அவனுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம்ன்றது வருது, அதை நாம கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு காருண்யத்தோட சந்திரனை தலையில் தரித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்றார். பூதாதிப, பூதங்களுக்கெல்லாம் இது அங்க பூதேஷ அப்படின்னா, இங்க பூத அதிபதி அப்படின்னா தலைவன். பூதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் கண்ட்ரோலர்னு சொன்னார். இங்க என்ன சொல்றார்? பூதகணங்களுக்கெல்லாம் தலைவன். பூதாதிப
பிரமதநாத இல்லையா, பிரமத கணங்களை காப்பாற்றுகிறவர். நாதன்னாக்க காப்பாளன் அர்த்தம். அநாதன காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாதவன். நாதன் இது இருக்காரு, இவருக்காரு பிரமதநாதன் இல்லையா, அவர்தான் எல்லா பிரமத கணங்களையும் பூத கணங்களுக்கும் காக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிரீஷ காப்ப தாரகாசுரன், வித்யுன்மாலி, கமலாட்சன் 3 பேர் ரொம்ப அமகலம் பண்ணியிருந்தாங்க. சிவன் பெருமான் கிட்ட போய் பலன் வாங்கிட்டாங்க தபஸ் பண்ணி. யாரும் அவர்களை அழிக்கவே முடியாது. சிவபெருமான் இருக்காரு, இவர் ஒரு ஆசுதோஷின்னு பேரு. யார் எதை கேட்டாலும் கொடுத்துப்பார், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். அவருக்கு பக்தனானவன் என்ன கேட்டானோ அதுக்காகதான் சிவநாமாவை நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா. சிவநாமாவை நீங்க பண்ணீங்க, நீங்க யாரு என்ன எதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் அவர் கிடையாது. நீ எப்ப சிவநாம சொல்லி நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தியோ, உன் மனசுல என்ன குறை இருக்கோ அதை தீர்க்கிறத தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய அவர் பாட்டுக்கு இவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ரொம்ப அட்டகாசம் தாங்கல. இவன் ஒருத்தன் தங்க கோட்டை, ஒருத்தன் வெள்ளி கோட்டை, ஒருத்தன் ஈய கோட்டையை வச்சுட்டு அப்படியே அந்த மலை மாதிரி பறந்துட்டு இஷ்டத்துக்கு அங்க போய் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆக வேண்டியது, அங்க இருக்கிறவாள்லாம் மறக்க வேண்டியது. எல்லா தேவர்களுக்கும் துன்புறுத்தி இருந்தாங்க, அவளை ஒன்னும் பண்ண முடியல. எல்லாம் சிவன் கிட்ட பண்ணா என்னால ஒன்னும் பண்ண முடியாதியா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் விஷ்ணு கிட்ட போய் எல்லாரும் சேர்ந்து தேவர்கள்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி இந்த அசுரர்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு விஷய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் இவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன்ல வருவாங்க. அப்படி வரும்போதுதான் இவர்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாரதரை கூப்பிட்டு இவாளுக்கு ராங் அட்வைஸ் கொடு அப்படின்னு. அவருக்கு நாரதரை போய் கவனிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நாரதருக்கு தெரியும் என்ன பண்ணாரு. என்ன சுவாமி, நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க இன்னும் கூட சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல, நீங்க என்ன நீங்களே யூ அட்டைன்டு தட் ஸ்டேஜ், இப்பவும் திருப்பியும் நீங்க சிவனுக்கு பூஜை பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு நாள் பூஜைட்டே இருப்பாங்கன்னு ஒண்ணு. அவளுக்கு அண்டகணம் ஏற்கனவே அசுரனா இருக்கிறதுனால ஏறிடுச்சு. ஆமா, நாமளே லாடு துல்லியமா இருக்கா, நம்ம என்னத்துக்கு பூஜை பண்ண, பூஜை என்ன. அதான் உடனே சிவபெருமான் கூப்பிட்டார். அதுதான் சரியான, என்ன பூஜிக்கிறதுல நிறுத்தினான்னா இதுதான் சரியான ஒரு நேரம், நீங்க எல்லாம் கிளம்புங்க. அவங்க நிறுத்திட்டாங்கன்னு உடனே மேருவை வில்லாக்கி, சந்திரனையும் உருவாக்கி இல்லையா, பிரம்மாவை சாரதியாக்கி இல்லையா, அப்படி திரிபுர சம்ஹாரத்தை பத்தி நிறைய புராணங்கள்ல நிறைய விதமான டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்திருக்கு. இப்படி அந்த மேருமலையே வில்லாக எடுத்துட்டு அவர் அந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக சென்றார் இல்லையோ. அதனால கிரீஷாப அப்படின்னாரு, மேருமலையே வில்லாக ஏங்கி இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். வாமதேவ, ஹே வாமதேவ, வாமம்னாக்க அழகு அப்படின்னு அர்த்தம். ஏ வாமதேவ அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய, வாமானாக்கா அழகுன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். ஏ வாமதேவ பவ அப்படின்னாரு, காக்குகிறவர், எல்லாவற்றுக்கும் காரணம், உலகிற்கு காரணமாக இருக்கக்கூடிய பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. பவன் அப்படின்னாக்க அம்பாளுடைய ஆதிகாரின் பேர் பவானி புஜங்கம். இப்ப பார்த்தோம் நம்ம பவா பவானி, அந்த பவன் ருத்ரன் இல்லையா, ருதம் தாதி இது ருத்ரஹா, இல்லைன்னாக்க துக்கம் வினஷ்யதி இது ருத்ரஹா, துன்பங்களை போக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் இல்லையா. துன்பத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய, அவளுக்கு காலம் வந்துட்டுன்னா அவளை க்ளோஸ் பண்ணக்கூடியவர், இப்படி ருத்ரனாக இருந்து கொண்டு. அது மாத்திரம் இல்ல, பினாகபானே, அவர் கையில பினாக்கம் அப்படின்னு ஒரு வில்லு ஒன்று இருந்தது. அந்த வில்லை வைத்துக் கொண்டு அவர் பண்ணி கொண்டத. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அத அப்படி எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு அந்த பினாக்கத்தை ஒரு மிதில தேசத்துக்கு சேர்ந்த ராஜாக்கு அதை கொடுத்தார். அப்படி பரம்பரையா அது ஜனகர்கிட்ட சேர்ந்தது. அது சிவதுனுஷு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த பினாக்கபாணி அப்படின்னா கையில பினாக்கன் சாபத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சாபத்தை தான் பிற்காலத்துல அதுக்கப்புறம் ராமர் அதுல நான் ஏற்றி அதுக்கப்புறம் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு கதையெல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி பினாகபானே, பினாகம் எனக்கூடிய வில்லை கையில் ஏந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம்.
பக்தர்களுக்கு காப்பாற்றக்கூடியதான பகவானுடைய ஆயுதங்கள்ல பினாக்கமும் ஒன்று. இப்படி பினாக்கப்பானே நீங்க தான் சம்சார துக்க ககனாது, இந்த சம்சாரம் எனக்கூடிய இந்த துக்கம் எனக்கூடிய இந்த காட்டுல போய் நான் மாட்டிட்டு இருக்கேன் சார். இதுல இருந்து நீங்கள் எப்படியாவது இந்த காட்டிலிருந்து தப்பி நல்ல வழியை, அதாவது மோட்ச மார்க்கத்தை அடைய வேண்டும். நீங்க தான் ரக்ஷ காப்பாற்ற வேண்டும். ஹே பார்வதி ஹிருதய வல்லப சந்திரமௌலே பூதாதிப பிரமதநாத கிரீஷ சாப ஹே வாமதேவ பவருத்ர பினாகபாணே சம்சார துக்க ககனாத் ஜெகதீஷ ரக்ஷ அப்படின்னு 2 ஸ்லோகங்களை பார்ப்போம். இதனுடைய கிரந்தங்களை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.